21/8/2026 வரலட்சுமி விரதம். விரதத்திலே மிக மிக முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதமாக இந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுது. 16 செல்வங்களும் தேடி வர இந்த வரலட்சுமி விரத நாள்ல உங்களால முடிந்த அளவு வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களால என்ன முடியுமோ, நம்ம நிறைய யூடியூப்ல வீடியோஸ் பார்க்குறோம். பாரம்பரிய முறைப்படி வீட்டில் உள்ளவங்களும் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அம்பாலை வடிவமைக்கணும், கலசம் வைக்கணும், பூஜை செய்யணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நீங்கள் எதை செஞ்சாலும் சரிங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. யார் சொல்கிறத நீங்கள் கேட்டு செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா தெய்வ வழிபாட்டில் அடிப்படை விஷயமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த ஒரு அற்புதமான நாளில் இந்த ஒரு காய் கிடைத்தால் கண்டிப்பாக தரித்திரம் உங்களுக்கு அறவே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம சேனல் சார்பாக அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் தினம்தோறும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம். அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால், அதிலும் குறிப்பாக வரலட்சுமி விரத நாளில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய தானங்கள், அது என்ன தானமாக இருந்தாலும் சரி, இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய தானங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை அறவே நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முடிந்த அளவுக்கு உதவி செய்ய முன்வாருங்கள். இந்த அற்புதமான நாளில் நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரி, பூஜை அறையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு காயை வச்சு அது மேலே சிறிதளவு தேன் ஊற்றி வைத்தீங்கன்னா சுபிக்ஷம் உண்டாகும். செல்வத்துக்கு எவ்வளவோ விஷயங்களை சொல்கிறோம். காமதேனு சொல்கிறோம், கல்லுப்பு சொல்கிறோம், பார்க்கடல்ல இருந்து கிடைத்த பொருட்களை சொல்கிறோம், கற்பக விருட்சத்தை சொல்கிறோம், வளம்புரி சங்கம் சொல்கிறோம், கோமதி சக்கரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறோம் செல்வத்திற்கு. அதில் இந்த நெல்லிக்கனிக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நாம் மறக்கவே முடியாது. ஏன்னா நெல்லிக்காய் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, பல அற்புதங்கள் கொண்ட ஒரு காயாகவே கருதப்படுது. இதை காயினும் சொல்லலாம், கனினும் சொல்லலாம், நெல்லிக்காயினும் சொல்லலாம். அது காயாகவே இருந்தாலும் அது கனினும் அழைக்கப்படுது. இந்த வரலட்சுமி விரத நாளில் அதுவும் உங்கள் வீட்டில் வெள்ளி கிண்ணம் இருந்தது அப்படின்னா, வெள்ளி கிண்ணத்தில் நெல்லிக்கனியை வச்சு அதில் சிறிதளவு தேன் ஊற்றி அதை நீங்கள் வரலட்சுமி தாய்க்கு படைச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா செல்வம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தரித்திரம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்காது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய கஷ்டமே பண ரீதியான கஷ்டம்தான். அதை சரி செய்யறதுக்கு இந்த வரலட்சுமி விரத நாளில் இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தை கடைப்பிடிங்க. அதன் பின் நீங்கள் அந்த நெல்லிக்கனியை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா தேனோடு கலந்த நெல்லிக்காயை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொன்ன இந்த ஒரு சின்ன விஷயத்த வரலட்சுமி விரத நாளில் தவறாமல் நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர் சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.